வணக்கம் நண்பர்களே! அமரர் கல்கியின் மோகினி தீவு முதல் அத்தியாயம் பாகம் 2. கம்பி இல்லாத தந்தி மூலம் வந்த பயங்கரமான செய்தி இதுதான். ஒரு ஜப்பானிய குரூசர் அந்த பக்கமாக வந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் அந்த செய்தி. கப்பலின் கேப்டனுக்கு இப்படி ஒரு செய்தி வந்திருக்கிறது என்பது எப்படியோ அந்த கப்பலிலிருந்த அவ்வளவு பேருக்கும் சிறிது நேரத்துக்கெல்லாம் தெரிந்து போய்விட்டது. கப்பல் பயணிகளுக்குள் அந்த செய்தி பரவிய போது ஒரு குரூசர் ஒரு பெரிய ஜப்பானிய கடற்படையாகிவிட்டது. சம்மெரின் என்னும் நீர்மூழ்கிகளும் டிசாஸ்டர் என்னும் நாசகாரிகளும் ட்ரெட்நெட் கப்பல்களும் விமானத்தள கப்பல்களுமாக பேச்சுவாக்கில் பெருகிக் கொண்டே போயின. ஏற்கனவே பயபீதியில் கொண்டிருந்த ஜனங்களின் நிலைமையை இப்போது சொல்ல வேண்டியதில்லை. ராவணன் மாண்டு விழுந்த செய்தியை கேட்ட இலங்காபுரி வாசிகள் போல் அவர்கள் அழுது புலம்பினார்கள். இது காரும் சென்னை துறைமுகத்தை நோக்கி சென்ற கப்பல் இப்போது திசையை மாற்றிக்கொண்டு தெற்கு நோக்கி சென்றது. ஓர் இரவும் ஓர் பகலும் பயணம் செய்த பிறகு சற்று தூரத்தில் ஒரு தீவு தென்பட்டது. பசுமை போர்த்த குன்றுகளும் பாறைகளும் வானளவிய சோலைகளும் அந்த தீவில் காணப்பட்டன. திருமாலின் விசாலமான மார்பில் அணிந்த மரகத பதக்கத்தைப் போல் நீலக்கடலின் மத்தியில் அந்த பச்சை வர்ணன் தீவு விளங்கியது. மாலை நேரத்து சூரியனின் பசும்பொன் கிரகணங்கள் அந்த மரகத தீவின் விருட்சங்களின் உச்சியில் தழுவி விளையாடிய அழகை கம்பனையும் காளிதாசனையும் போன்ற மகா கவிகள்தான் வர்ணிக்க வேண்டும். எந்த நிமிஷத்திலும் கப்பலின் மீது ஜப்பானிய குண்டு விழுந்து கூண்டோடு கைலாசமாக கடலில் மூழ்கப் போகிறோமோ என்று பீதி கொண்டிருந்த நிலைமையில் கூட அந்த தீவின் அழகை பார்த்த உடனே பயணிகள் ஆஹாகாரம் செய்தார்கள். கப்பல் தீவை நெருங்கி செல்ல செல்ல பயணிகளுக்குள் மறுபடியும் கவலை உண்டாயிற்று. அந்த தீவின் மேல் கப்பல் மோதிவிடப் போகிறதே என்றுதான். ஆனால் அந்த பயம் சடுதியில் நீங்கிற்று. தீவின் ஒரு பக்கத்தில் கடல் நீர் உள்ளே புகுந்து சென்று ஒரு இயற்கை ஆர்பரை விரிஷ்டித்திருந்தது. அந்த கடல் நீர் ஓடைக்குள்ளே கப்பல் புகுந்து சென்றது. சிறிது நேரத்துக்கெல்லாம் கப்பல் நின்றது. நங்கூரமும் பாய்ச்சியாயிற்று. கப்பல் நின்ற இடத்திலிருந்து பார்த்தால் நாலாபுறமும் பச்சை போர்வை போர்த்திய குன்றுகள் சூழ்ந்திருந்தன. வெளியில் அகண்ட சமுத்திரத்தில் பயணம் செய்யும் கப்பல்களுக்கு அந்த இயற்கை ஆர்பருக்குள்ளே கப்பல் நங்கூரம் பாய்ச்சி நிற்பது தெரிய முடியாது. கப்பல் நின்று சிறிது நேரம் ஆனதும் நானும் இன்னும் சிலரும் கப்பல் நாயகரிடம் போனோம். நிலைமையை எப்படி என்று விசாரித்தோம். அதற்கு கப்பல் நாயகர் என்ன சொன்னார் என்று தெரிந்து கொள்ள பாகம் 3 காத்திருப்போம்.